குறுக்கிடாம இருந்தீங்கன்னா அவர் சொல்ல நினைக்கிறது சொல்லிடுவாரு. ப்ளீஸ். ரெண்டாவது நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா? இல்ல இந்த எஸ்ஐஆர் உடைய அமைப்பையே கேள்விக்குத்தாக்கி இருக்கிறது. அதுதான் தெரியுது. சரி, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். எஸ்ஐஆரையே கேள்விக்குத்தாக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். நேற்றைய அறிக்கை தேர்தல் ஆணையத்து 6 கோடி அப்ளிகேஷனை கொடுத்துட்டோம், இன்னும் 40 லட்சம், அது இன்னைக்கு 40 லட்சத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு. யாரை ஏமாத்துறீங்க? நீங்க 6 கோடி கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு 40 லட்சத்தை கொடுத்துட்டீங்க. 6 கோடி 40 லட்சம் அப்ளிகேஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்போ பிஎல்ல என்ன வேலை பார்த்தாங்க? வீடு வீடாக போட்டு வந்துட்டாங்களா? டெத்து கலெக்ஷன் பண்ணி வாங்கலையா? டெத்தை கொடுக்கணுமா? இல்லை டபுள் என்ட்ரி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? டபுள் என்ட்ரி வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு பூத்தில் 1200 ஓட்டு 1150 கொடுத்துட்டு 1200 கொடுத்துட்டுன்னு கணக்கு சொல்கிறீங்களே. நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கும் எஸ்ஐஆர் பண்ணி வேகமாக நடக்குது, எந்த தோய்வும் இல்லை, தெளிவாக இருக்குது, துல்லியமாக இருக்கிறோன்னு கணக்கு காட்டுறதுக்காக 6 கோடி 40 லட்சம் விண்ணப்பத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களே. அப்போது டபுள் என்ட்ரியும் கொடுத்துட்டீங்க, வீடு காலி பண்ணிட்டு போனவங்க கொடுத்துட்டீங்க, இறந்து போனவங்க கொடுத்துட்டீங்க, இந்த 2 இடத்துல முகவரி இருக்கிறவங்க கொடுத்துட்டீங்க, ஊர் மாதிரி போனவங்க கொடுத்துட்டீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க இந்த மனுவெல்லாம்? என்ன கணக்கு இது? அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க எஸ்ஐஆர் எதுக்கு? அப்போ எஸ்ஐஆர் என்ன சொன்னாங்க? வீடு வீடா போனோம், இருக்கிறவங்கிட்ட கொடுக்கணும், இல்லாதவங்க எடுத்துட்டு வந்துடணும், டபுள் என்ட்ரியும் தான் கொடுக்க கூடாது, இறந்து போயிட்டா இறந்துட்டாங்களா கொண்டு. அப்போ இந்த கணக்கெல்லாம் எங்க? அப்போ நீங்க மக்களை, மாற்று கட்சிகளை, எதிர்கட்சிகளை ஏமாற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் தவறான புள்ளி விவரங்களை பதிவு செய்கிறது. இப்ப என்ன பிஎல்ஓ என்ன தினம் உத்தரவு போட்டிருக்காங்க? இருக்காங்களோ இல்லையோ வீட்டுல சொருவிட்டு வந்துருங்க, கீழே போட்டு வந்துருங்க, கொடுத்துட்டு வந்துருங்க, போட்டுட்டு வந்துருங்க. ஆமா, வீட்டுல அந்த இதில் போட்டு வந்துருங்க. நடக்குது. இல்லைன்னா ஒரு பூத்துல 100% தரவே முடியாதே. இவங்க வரதே 12 மணிக்கு மேலதான் வர்றாங்க. ஆஃப் டே தான் அரசாங்கம் வேலை தருது, ஆஃப் டே தான் இந்த வேலை பார்க்கணும், வரணும். இந்த 10 நாள் 12 நாள் ஒரு வாட்டி 3 வீட்டுக்கு வருவாங்க. எல்லாமே நிர்வாக குளறுபடிகள். தேர்தல் ஆணையம் தயாராகவே இல்லை, தேர்தல் ஆணையம் தெளிவா இல்லை, தெளிவான பயிற்சி கொடுக்கல, யாருக்கும் எதுவும் கடந்த 10 நாள் வரை தெரியாமல் மீண்டும் 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 தன்னை அப்டேட் பண்ணிட்டு கேள்வி கேட்டு நான் மேலே கேட்டு சொல்றேன் சார், அதிகாரி கேட்டு சொல்றேன் சார், நிலவரம் தான் இன்றைய வரை பிஎல்ஓக்கள் இருக்கிறார்கள். இந்த 20 நாள்ல எத்தனை ஃபார்ம் கொடுத்துட்டோம், எவ்வளவு பேர் வாங்க போறாங்க, என்ன பண்ண போறீங்க? மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். வெறும் திமுக மட்டும் எதிர்க்கல, திமுக எதிர்க்கிற ஒரு நடிகர் கட்சியை எதிர்க்கிறது, பேச வர இருக்கிற நாம் தமிழரும் எதிர்க்கிறது. இந்தியாவில் பாஜக கூட்டணி மட்டும்தான் எஸ்ஐஆரை தேவை என்று சொல்லுகிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரலையே, எல்லா ஸ்டேட்ல தானே வருது. யாரு குஜராத்ல எப்ப தேர்தல்? மார்ச் மாசமா 2027ல. ஆனா இப்பதான் எஸ்ஐஆர் வந்து அறிவிச்சிருக்கீங்க. மத்திய பிரதேசம் எப்ப தேர்தல்? அடுத்த வருஷமா? இல்ல, 2027 ஃபர்ஸ்ட் வீக்ல. ஆக அங்கெல்லாம் 1.5 வருஷம் டைம், 1 வருஷம் டைம் எஸ்ஐஆர் பண்றதுக்கு, உங்க வாக்கு உறுதிப்படுத்துறதுக்கு, இறந்தவங்களை எடுக்கிறதுக்கு, டபுள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஆனால் மார்ச் மாச தேர்தல் நடக்கிற தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பண்ணதுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்திருக்கீங்க? வெறும் 30 நாள். 30 நாள்ல 6 கோடி 40 லட்சம் படிவங்களை கொடுத்து பெற்று அலசி ஆராய்ஞ்சி ஓட்டை உறுதிப்படுத்தணும்னா இது முடியுமா? சுமைகளை அதிகாரி தலையிலே கீழ்மட்டில் இருக்கிற தலையில ஏத்துறீங்க. முடியலனா ஒரு நிமிஷம், மத்திய பிரதேச ஒரு அதிகாரி கவர்னர் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சார். இன்னைக்கு அது தேர்தல் ஆணையத்துல கையாள தரமாயிடும். நான் என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு கேரளால ஒரு தற்கொலை, நீங்க போயிட்டீங்கல்ல, அதை தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல ஒரு தற்கொலை. எதுக்கு? மன அழுத்தம், ஓவர் ஜாப் கொடுக்குறீங்க. எதுக்காக? முடி குடு, பண்ணு, வாங்கு, ஏதோ நீங்க என்ன அவங்கவுங்க அந்த பூத் லெவல் ஆபீசர் கிளியர் ஆகணும்ட்டு. இதுக்கு பேர் எஸ்ஐஆர் சார்? இல்ல, நிர்வாக குளறுபடி. தேர்தல் ஆணையம் எழுதி வச்சீங்க. பீகாரில் நடந்த எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போற எஸ்ஐஆருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பீகாரில் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கல. பீகாரில் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, எதை சாதிக்கும் நினைச்சாங்களோ, யாரை நீக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களை நீக்கினார்கள். எதை அவங்க வாக்காளர் பட்டியலா உருவாக்க நினைச்சாங்களோ அதை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பாஜகவுடைய பொறுப்போ, அவருடைய கூட்டு சேர்ந்திருக்கிற தேர்தல் ஆணைய பொறுப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டில் வேகாது. அவருடைய கேள்வி பெரும்பான்மையாக வாக்குச்சாவடி அடையாள அட்டை, வாக்கு ஆதார் அட்டையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறதா இருக்கும். ஃபில்லிங் 2 சுழினா இல்ல 3 சுழினா, சில இடத்துல கால் எடுத்து இருக்கும், சில இடத்துல கால் எடுத்து விட்டு போயிருக்கும். இது பெரும்பான்மையாக மாநகரத்தில் மட்டும் இல்லை, கிராமப்புறத்தில் அதனுடைய பிரச்சனை எப்பொழுது தெரிகிறது. அதுக்கு செட் ஆகலை, எடுத்துக்க மாட்டேன்ட்டு மேடம் சொன்னாங்க. பெரிய விஷயமே இல்லை, 3 பாகத்தை ஃபுல் பண்ணி கொடுத்துட்டா ஈஸியாக போயிடும், மேலே எடுத்துடணும். இல்லை, 2005 வாக்காளர் பட்டியலில் நீங்கள் வாக்களித்திருந்தால்
சென்னையை விட்டு வெளியே 2002 வாக்காளர் பட்டியல் இருந்தால் உங்களுடைய முதல் தகவலை மேலே எழுதிட்டு 2வது பாட்டில் நீங்கள் 2002 2005 எழுதணும். இது 2005 ஓட்டு போட்டவங்களுக்கு சரி. 2005 ஓட்டு போடாமல் அப்புறம் நடந்த 2000 அடுத்த தேர்தல் நடந்தது இல்லையா, 2006, 9, 14 எல்லாம் தேர்தலாம் வந்தது இல்லையா, அப்போல்லாம் ஓட்டு போட்டவங்க 2005 ஓட்டு என்னங்க பண்ணணும்னா முதல் பாகத்தை மட்டும் ஃபில் பண்ணணும், ஏதோ அப்ளிகேஷனாக கொடுத்துடணும். இந்த அப்ளிகேஷனுங்களுக்கு போய் சேர்ந்த பிறகு இவர்களுக்கு நாங்கள் ஆதாரத்தை கேட்போம். யாருக்கு 2024 ஓட்டு போட்டாங்க தெரியுமா? 2005 ஓட்டு போடாம 2024 ஓட்டு போட்டாங்கல்ல, 35 வயதுக்குள்ள மேல யார் இருந்தாலும் உங்களுக்கு ஆதார் எப்படி கேட்பீங்க? மெயில் அனுப்புவீங்களா, வாட்ஸ்அப்பா, போன் பண்ணுவீங்களா, லெட்டர் போடுவீங்களா? அந்த கணக்கு எடுத்தாலே 1 கோடி மேல இருக்காது ஓட்டுங்க. அந்த 1 கோடி ஓட்டுங்களை நீங்க எப்போ அவங்க போட்டு கூப்பிட்டு அவங்க எப்போ ஆதாரம் கொடுத்து அது எப்போ வாக்காளர் பட்டியலா மாறுறது? இதான் நிர்வாக குளறுபடின்றோம். ஏன் இவ்வளவு அவசரம்? எதுக்கு நீங்க இதைதான் அமல்படுத்தணும் முடிவு பண்ணீங்கன்னா ஏன் ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னால பண்ண வேண்டியது தானே? எதுக்கு டிசம்பர்ல கொண்டு வரீங்க? மழை காலம், புயல் வருது, இந்த 3 நாள மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகளும் உள்ளாட்சி அதிகாரிகளும் களப்பணியாளர்களும் மாவட்ட கலெக்டரும் அதிகாரிகளும் வருவாய்த்துறையாளர்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா, இந்த வேலையை பார்ப்பாங்களா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம்? குறிப்பா தேர்தல் வரப்போ தமிழ்நாட்டு மக்களுமே திணிக்கிறீங்க. அதை 3 மாசம் அவகாசம் எடுத்துருக்கலாமே, செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் அப்பெல்லாம் மௌனம் காத்தீங்க? ஏன் இவ்வளவு அவசரமா பண்றீங்க? இந்த 2005 ஓட்டு போடாதவங்க 2024 போட்டவங்களாம் இந்த அவங்கெல்லாம் கூப்பிடுவோம்னா எப்படி கூப்பிடுவீங்க? எந்த அடிப்படையில்? அதெல்லாம் வந்து போய் அதை அலசி ஆய்வு பண்ணி அது எப்போ ஓட்டா மாறும்? ஆக இதில் நோக்கம் என்ன? பீகார்ல பண்ண அடித்த கொள்ளையை போல், பீகார்ல பெற்ற திருட்டு வெற்றியை போல் தமிழ்நாட்டிலும் அதே திருட்டு வெற்றியை பெற வேண்டும். இங்க இருக்கிற பெரும்பான்மை வாக்குகளை இல்லாமல் செய்வேன் சொல்லட்டுங்களா? இது வாக்காளர் திருத்த பட்டியலே இல்லைங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் தெளிவா படிச்சீங்கன்னா தெரியும். அது குடியுரிமையை உறுதி செய்யற மாதிரி, ஆமா, மறைமுகமாக குடியுரிமையை கேள்வி கேட்கிற மாதிரி, தலித்துகளையும் பிற்பட்ட முஸ்லிம்களையும் மைனாரிட்டியும் குறி வைக்கிற மாதிரி அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கு. நிறைய குழப்பம் என்ன தெரியுமா? ஒரு அதிகாரி கிளாஸ் எடுக்கிறார். நான் அந்த பயிற்சிக்கு இப்போ அரசு கட்சி சார்பாக போயிருந்தேன். எங்க எழுதினாலும் அப்பா பேர் தான் எழுதணும். நான் ஏன் அப்பா, அவருடைய அப்பா, இதுதான் எழுதணும். ஏன்னா இந்த மனுவின் நோக்கமே நீங்க பூர்வகுடியா தெரிஞ்சுக்க தான் எழுத கேட்கிறோன்றாங்க. ஆனா பாதி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மனைவி பெயர், கணவர் பெயர், அவெல்லாம் என்ன சொல்றாங்க? நிராகரிச்சிருவாங்க. நாங்க கேட்கறது தகப்பன் பெயர் மட்டும்தான். தகப்பன் பெயர் அவங்களுடைய அதுதான். ஆனா மக்கள் சார் என்ன சார் பண்ணுவாங்க? ஏதாவது தெரியும் உங்க நோக்கம் என்ன சார்? உங்களுக்கு உங்க தேர்தல் ஆணையத்தில் நோக்கம் என்ன? பிஎல்ஓ கிட்ட ஒரு அவங்களே அப்லோட் பண்ணுங்கிறதுல ஒரு மொபைல்லேயே ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுல தந்தை பெயரும் தாத்தா பெயரும் தான் இருக்கே தவிர தாயுடைய பெயர்லாம் இல்லை, மனைவி பெயரும் இல்லை, மனைவி பெயரும் கிடையாது. ஆனால் வந்திருக்கிற பெரும்பான்மை அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? அம்மா பேரு, அப்பா வைஃப் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா கணவர் பேர் எழுதிட்டாங்க. அது இல்ல, அவருடைய தந்தை பெயரும் தந்தையுடைய தந்தை பேரும் எழுதணும். எங்க சார் போவோம்? தந்தையுடைய தந்தை பேருடைய வரிசை என்ன, பாகம் என்ன? மதுரையில ஓட்டு போட்டாங்க, 20 வருஷம் முன்னாடி சென்னைக்கு வந்திருப்பாங்க சார். எங்க சார் தேடுவாங்க? அப்ப இது போயிடும், நிராகரிச்சிரும். அது என்னங்க பண்ணுவீங்க? நாங்கள் மேடம் சொன்னாங்க டிசம்பர் 10க்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம். என்னன்னு வர லெட்டர்? நீங்க இந்த ஆதாரம் எல்லாம் கொடுங்க. நீங்க என்ன ஆதாரம் கேட்டீங்க தெரியுமா? பக்கத்து அப்படி பின்னாடி திருப்பி பாருங்க. 87க்கு முன்னால் பிறந்திருந்தால் நீங்கள் இந்தந்த ஆவணங்களை தர வேண்டும். 2004க்கு பிறகு பிறந்திருந்தால் இந்தந்த ஆவணங்களோடு இந்தந்த ஆவணங்கள் தர வேண்டும். சார் மக்கள் வெறுப்பாயிடுவாங்க சார், தூக்கி போட்டுருவாங்க. உலகம் போக்குற போக்குலையும் அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க குடும்பம், அவங்க வேலைக்கு போகணும், எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கு சார். என்ன நீங்க உங்கள்கிட்ட குடியுரிமை அப்ளை பண்ணோம். கொடுமை என்ன தெரியுமா? மன்மோகன் சிங் இவங்க காங்கிரஸ்ல இருந்த போது மன்மோகன் சிங் தான் ஆதார் கார்டு சிஸ்டம் கொண்டு வந்தார். அன்னைக்கு குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி கடுமையா எதிர்க்கிறார், வேண்டான்றார், சிஸ்டமே தப்புன்னார். அதே நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதம அமைச்சரா பொறுப்பேற்கிறார். அது கூடுதல் நிதி ஒதுக்கினது நரேந்திர மோடி தான். ஆதார் கார்டு வேணும்ட்டு இன்னைக்கு பைக் வாங்கினா ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட்டுக்கு ஆதார் கார்டு வேணும், வீடு வாங்கினா ஆதார் கார்டு வேணும், கடை வாங்கினா ஆதார் கார்டு வேணும், எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு வேணும் சார். ஆனா நீங்க வாக்காளர் ஆவதுக்கு மட்டும் ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டோம். சொன்னது நாங்க இல்ல, இவங்க கூட இருக்கிற தேர்தல் ஆணையம். இப்பதான் ஏத்துக்கறாங்களே, சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு ஏத்துக்கறாங்க இல்லையா? அது கூட ஓட்டர் ஐடியே குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் போய் சண்டை போட்டு அதுவே உங்களோட சிட்டிசன்ஷிப்பை உறுதிப்படுத்தல.
இல்ல ஆதாரம் உறுதிப்படுத்தாது, ஓட்டர் ஐடியும் உறுதிப்படுத்தாது சிட்டிசன்ஷிப். அப்புறம் எதுக்கு நாங்க எங்களோட வாக்குரிமைங்கிறது எலெக்ஷன் கமிஷனா அங்கீகரிக்கப்பட்ட இல்ல ma'am, அப்போ அதுக்குண்டான எக்ஸசைஸை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நாங்க எங்க பிறந்தோங்கிறது, எங்க படிச்சோங்கிறது, நாங்க இருந்த இருப்பிடத்திற்கான சான்று, அங்கீகரிக்கப்பட்ட அரசு சான்று நாங்க எதுக்கு கொடுக்கணும், குடும்ப அட்டை எதுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் எதையுமே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்டு, பாஸ்போர்ட் அலௌடு இல்ல, எதுவுமே அலௌடு இல்லையா இதுல? பாஸ்போர்ட் அலௌடு. நீங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு பாஸ்போர்ட்? மத்திய ஒன்றிய அரசு எல்லாருக்கும் இருக்காது. ஆனா ஆதார் இப்ப அக்செப்ட் பண்றாங்களே. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தான் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கு. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட மாநில அரசு கொடுக்கல. ஆனா எத்தனை பேர்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்க புக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். எத்தனை பேர்கிட்ட வேற சம்பந்தப்பட்ட மத்திய அரசுடைய ஆவணங்கள் எதுவுமே கிடையாது. ஆக இது முழுக்க தமிழ்நாட்டில் குறுக்கு வழியில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும், மைனாரிட்டி ஓட்டுகளை பண்றாங்க சார். தமிழ்நாடு மட்டும் எந்த ஸ்டேட்லயும் ஒரு மாசம் டைம் தரல சார். எதிர்க்கட்சி ஆளுற மாநிலத்துல மட்டும்தான் ஒரு மாசம் டைம். கேரளால 1 மாசம், தமிழ்நாட்டுல 1 மாசம், குஜராத்துக்கு 18 மாசம், மத்திய பிரதேசத்துக்கு 1.5 வருஷம், 1 மாசம் தான் கொடுத்தாங்க. இல்ல மேடம், இல்ல 6 மாசம் நடந்தது மேடம். 6 மாசம் நடந்தது. உங்களுக்கு எதிர்க்கட்சி ஆளுற மாநிலம் மட்டும்தான் இல்ல. இப்ப வெஸ்ட் பெங்கால் 1 மாசம். இது உங்களுக்கு கண்டினியூஸா பார்த்தா மார்ச் வரைக்கும் எங்கெல்லாம் நரேந்திர மோடிக்கு ஆகாத எதிர் மாநில முதலமைச்சர் ஆளுகிறார்களோ, எதிர் சித்தாந்த முதலமைச்சர் ஆளுகிறார்களோ, அங்கெல்லாம் 30 நாள். எங்கெல்லாம் பிஜேபி கூட்டணி கட்சி ஆளுகிறதோ அங்கெல்லாம் 1.5 மாதம் 2 வருடங்கள் வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. ஓகே சார்.